இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்பவும் ஈஸி அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட அவல் வெல்லம் மட்டும் இருந்தால் போதும், இந்த ரெசிபியை இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி அவல் வரட்டியது. பார்க்குறதுக்கு சக்கரை பொங்கல் போலவே இருக்கே, அதே டேஸ்ட் இருக்கும்னு நினைக்காதீங்க. அதை விடவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணி 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட அச்சு வெல்லம் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் பேன் சூடு பண்ணி வடிகட்டின வெள்ளை கரைசலை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதி வந்ததும் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க 1 கப் அவல் சேர்த்துக்கலாம். அவல் நீங்கள் ஊற வச்சும் சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியேவும் சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போ இந்த வெல்லத்தோட சிரப் எல்லாத்தையும் அவல் நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. அவல் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பித்ததும் இதில் 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பை நெய்யில் தாளித்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை கிளறி இறக்குனீங்கன்னா சூப்பரான அண்ட் சுவையான அவல் வரட்டியது ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் பிரசாதமாகவும் செய்யலாம், குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்தியை இந்த சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபியோட என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுங்கள்.